என்னப்பா என்ன காலை சுகமா இருக்க? அது ஒன்றும் இல்லையா. என்னன்னு சொல்லு, அப்புறம் அதான் தெரியுது மூஞ்சிலே. கொஞ்ச நாளாவே என் பொண்ணோட நடவடிக்கை சரியில்லையா. வித்தியாசமா பண்றா. ஃபோன் எடுத்துட்டு பாத்ரூம் போறா, போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? லவ் பண்றா? பொண்ணுங்களை பார்த்து வளர்க்கணும்யா. என்ன நீ வளர்க்குற? பொம்பளை பிள்ளைய லவ் பண்ண விட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஏரியாலாம் செட் ஆகாது. கேரளால ஒரு நம்பூதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் அழைச்சி போனோம்னா 1/2 மணி நேரம் தான் வந்திருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துடும் பொண்ணு. அப்புறம் நீ சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவா. நீ உன் பொண்ணை பேசி தூக்கிட்டு போறன்னு சொல்லி அழைச்சிட்டு வா. நம்ம போயிட்டு வேலையை முடிச்சுட்டோம். பள்ளி அப்பா சரிம்மா, ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கோ. நம்ம வந்து ஒரு 2 நாள் வந்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம். எங்கப்பா? கேரளா போகலாம். நான் வரலப்பா. இல்லைம்மா, நம்ம கேரளா போனோம்னு வச்சுக்கேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மூளைக்கு காற்று ஏறலாம் வச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், வா அப்பா கூட வா. இல்லைப்பா நான் வரல. ஒரு தடவாம்மா, ஜாலியாக இருக்கும். டீ தோட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த சண்டா மரம்லாம் அடிப்பாங்க. சுற்றி காட்டுறேன் கேரளா. சரி. சரி வாமா. அப்பா இந்த குடும்ப கலைக்கிறவன் நம்ம கூட வரான். மல்லி அப்படிலாம் பேசக்கூடாது. பக்கத்துல இருக்காங்க, நமக்காக வந்திருக்காங்க. நம்பூதிரி வெயிட் பண்ணுறோம். பசிக்கிறோம். பேசாம அவனுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டு நல்லா கேட்டு. சாமி சாமி, என்ன சாமி இது? அது ஒண்ணும் இல்ல, இது ஒரு குட்டிச்சாத்தான். நாளைக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என் பொண்ணு வந்து ஒருத்தனை விரும்புறா. அது வந்து எனக்கு பிடிக்கல. அவனை எப்படியா மறக்கணும். பெரியசாமி தான் உங்கள்கிட்ட இட்டு வந்தேன். ஆமா சாமி, கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சாமி. கொஞ்சம் பார்த்து எங்க பொண்ணை வச்சு கொஞ்சம் காப்பாற்றுங்க சாமி. மயோல பகவதி மந்தோதர மந்தங்கள் சாமி என்னாச்சு? ஓகேங்களா? പെണ്ണിന്റെ പ്രേമത്തെ പേയ് ആട്ടുകൊണ്ടിട്ട് ഓടിണ്ടിട്ട് ഇവിടെ പെണ്ണെ അടച്ചു കൊണ്ട് പോകണം. பள்ளி 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 ஆகாஷ்னு யாரா உனக்கு தெரியுமா? யாரு தெரியும்? பெருசாமி பெருசாமி, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அப்பாக்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், காதல் கல்யாணத்தெல்லாம் ஈஸியா தகர்த்துடலாமே. ஆமாயா, நீ எங்க கேக்குற? அன்னைக்கு அவட்ட சொன்னல, என் பேச்ச கேளு சும்மா. ஆமா, அப்போ 3 பொண்ணு ஓடி போச்சுல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு இது நீ இங்க இருக்க? உங்க அப்பெல்லாம் கூட்டு வந்திருக்க? நல்ல வேலை, உன்னை தூக்க உன் ஊருக்கே வரலான்னு பார்த்தா உன் பையன் இங்கேயே கூட்டு வந்துட்டானா? சீக்கிரம் இறங்கி வாடி போறியா? அதுக்கு முன்னாடி ஒருத்தனை போட்டு ஆட்டினாரு பாரு. ஐயோ ஐயோ, நல்ல வேலை உன் அப்பா 1000 ரூபாய் காசை மிச்சம் பண்ணிட்டான். ஓடிடலாம். நல்லா பிண்டி உனக்கு அலறிட்டையா? ஐயோ இங்கே உட்காந்துருந்த என் பொண்ணு எங்கேயா காணோம்? ஐயோ அவன் ஆளு கூட ஓடுறாயா? அடா பாவி, அழகா வீட்டுல இருந்திருந்தாலே 4 நாள் கழிச்சு ஓடிருப்பா. கேரளாவுக்கு கூப்பிட்டு வந்து மந்திரவாதியை பாக்குறேன், மாயாவதியை பாக்குறேன்னு சொல்லி பொண்ணை ஓட விட்டானே. அடா பாவி, இருமா இதா தேவனுடைய மகிமை உங்க உடம்புல இறங்கும். அதை நீங்க நம்பணும். நம்புனீங்கன்னா தேவனுடைய உடம்புல இறங்கும். அதன் மூலமா ஒரு பிரகாசமான வாழ்க்கை, அற்புதமான சில விஷயங்கள். கிருபை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உடல் நலம் இல்லாத, சுகம் இல்லாத மனிதன் கூட முடியும். அது யாரால முடியும்? தேவனால முடியும். இவரை கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? இவர் பேர் என்ன? இவர் பேர் தீபன். அப்படி என்ன பண்ணுது? பிறந்ததுல இவனால பேச முடியாது, கை கால் வேற இழுத்துக்கிச்சு. இவரை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்க எப்படியாச்சும் காப்பாத்துறோம் ப்ளீஸ். இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. சாத்தான் உள்ள பூந்து ஒரு சில பேரை இப்படி பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குணப்படுத்திடலாம். தேவனுடைய கிருபை மேலே இருந்து இறங்கி இந்த சாத்தான், இவர் உடம்பில் இருக்கும் சாத்தானை விட எடுத்துரு. கிருபை அம்மா, கிருபையே அப்பா, கர்த்தாவே அறம் செய்ய விரும்பி, கர்த்தாவே ஆறுவது சினம் கேள்வது கரவேல் சாமி. பாருங்க, தேவனுடைய மகிமை உங்க யாருக்கும் புரியாது. இங்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். சாட்சி
இப்ப இவரு நமக்காக சாட்சி சொல்ல போறாரு. கேளுங்க மக்களே, கேளுங்க. ரொம்ப நன்றி சாமி. நான் பிறந்ததுல இருந்து நான் பேசுறதே கிடையாது சாமி. முதல்ல இப்பதான் நான் பேசுறேன். நான் தமிழ் எல்லாம் பேசுறேன். அறம் செய்ய விரும்பு. உங்க உடம்புல என்ன மாற்றம் நடந்துச்சு அதை சொல்லுங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க. ஆனா ஏதோ ஒரு சக்தி, ஆண்டவன் வந்து ஒரு சக்தி என் உடம்புக்குள்ள இறங்கி என் கை அப்படியே முறுக்கி எனக்கு அப்படியே பேச மாட்டாருங்க. திருக்குறள் ஆத்திச்சூடியில அப்படிங்க தெரியுது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. தேவனோட கிருபை சாத்தான் மூலமா சாத்தானே இந்த மாதிரி கேள்வி இறங்குச்சு உள்ள. அது என்னமோ பண்ணிருச்சு, எனக்கு எல்லாம் வருது. 247 எழுத்தையும் தேவன் அவர்கள் இவருக்கு இறக்கி விட்டாரு. ஓகே, சரியா தேவன் இறங்கி படுத்தினார். மக்கள், இதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தேவனிடத்தில் நீங்கள் சரண் அடைந்தால் உங்களுக்கு கிடைக்காத அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வாங்க பாத்து வந்துறியா? என்னடாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, அவனே 2 நாளா ஒரு சுத்தம் உடம்பு சரியில்லை, இவனுக்கு அனுத்திட்டே இருக்கிறான்டா. ஐயோ, உடம்பு சரியா? சரி வாடா, அப்ப வந்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. ஹாஸ்பிடல்லாம் வேணாம், இங்க சுல்தான் பாய் இது மசூதிக்கு போயிட்டோம். மசூதிக்கா? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போனதாண்டா உடம்பு சரியாகும். மசூதிக்கு போய் என்ன பண்ண போறீங்க? டேய், நம்ம சுல்தான் பாய் மந்திரிச்ச 10 ரூபா தாயத்துக்கு இருக்குதுல்ல, அது போடுறேன் சரியாயிரும் உனக்கு. தாயத்து கயிறு போட்டா எப்படா சரியாகும்? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு தாயத்து ஊசி போடாதான் சரியாகும். கடவுளை பலிக்கிறியா? கடவுள நான் படிக்கல. சரி வா வா, என்னதான் பண்றேன் பாப்போம். சொன்னா நீ கேட்க மாட்டேன். பாரு, அவனால நிக்க கூட முடியலடா. பாய், என்ன பாய் இங்க இருக்கிறீங்க? நேத்து என்ன பாய் 1 கிலோ கறி வாங்குறேன். பாய் 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 பாத்துருக்கேன். அடுத்தது பாத்துருக்கேன் பாய். பாத்துருக்கல? பாத்துருக்கேன். தேவையெல்லாம் பேசக்கூடாது. வந்த விஷயத்த மட்டும் சொல்லணும். சொல்லு பேட்டா, என்ன பிரச்சனை? ஆல்பாக்கு ஜுரம் சரியில்லை. இப்ப உங்களுக்கு காமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாய். இல்ல பாய், 3 நாளா ஒரே ஜுரம் பாய், எனக்கு கூட அனுத்தினே இருக்கான் பாருங்க. சரமா சைத்தான் உள்ள புந்திருக்கு. கிரீம் 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 சுக்கர பச்சா சுக்கர பச்சா சுக்கர பச்சா. ஐயோ பாய், என்னாச்சு பாய்? சைத்தான் அவனை விட்டு போயிடுச்சு. இனிமே வீட்டுக்கு கூட்டு போலாம். சுக்கர பச்சா சுக்கர சுவாம். மச்சான் உடம்பு சரியாயிடுச்சுடா. சரியாயிடுச்சா? ஆஹா, டேய், எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குடா. ஏன் கேரா இருக்காது? அந்த ஆள் 10 நாள் பல் விளக்காம மூஞ்சில 3 தடவை ஊதுனா உள்ள இருக்க கெட்ட பாக்டீரியா எல்லாம் போயிடுச்சு. அவன் ஆக்டிவ் ஆயிட்டான். இப்ப அந்த பாக்டீரியா ஃபுல்லா உனக்கு போயிட்டு இப்ப உனக்கு ஜுரம் வந்துருச்சு. ஏண்டா, ஜுரம் சரியாகும்னா ஆஸ்பத்திரி போய் ஊசி போடாம அல்லா கோயில தாயத்து போடவாடா வரீங்க? வாடா. ஐயோ, எப்படி வேணும் அது போடு. சுக்கர பச்சா சுக்கர பச்சா. ஏய், எல்லாம் மூக்க பச்சா. சுக்கரா சுக்கரா. ஐயோ, அங்க ஒருத்தர் கொண்டாண்டா. அத்தா, வீட்டை சேர்த்து வச்சிருந்த 10 பவுன் நகையை காணாத்தா. எந்த பன்னாட பரதேசியோ திருடிடுச்சு. நீ தாத்தா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். தாத்தா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அண்ணே, நகை காணனா வானா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இங்க கோயில்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வாயிலடி சாமி முன்னாடி என்னடா பேசிட்டு இருக்க? எந்த போலீஸ்காரன் கரெக்டா நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான்? சாமி தாண்டா கண்டுபிடிச்சு கொடுக்கும். இது சாமி இருக்கா? எந்த சாமி யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி போலீஸ் எக்ஸாம் போயிருக்கு? சாமி முன்னாடி என்னடா பேசிக்கிட்டு இருக்க? சாமி சாமி எழுது, சாமி எழுது. சாமி இந்த சாமியா சாமியார் வரானா? நல்லா இருக்கீங்கப்பா? போன திருவிழாவுக்கு பார்த்தது. அடிக்கடி நம்ம கோயிலுக்குலாம் வந்து போனாதானே தெரியும். என்ன பிரச்சனை? எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை? வீட்டுல 10 பவுன் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். வீட்டுல இருந்த நகையை காணா சாமி. தம்பிங்களும் யாரும் எடுக்க மாட்டானுங்க. எப்படி காணா போச்சுன்னே தெரியல சாமி. வேற வழி இல்லப்பா, மை போட்டு தான் கண்டுபிடிக்கும். வெத்தலையில மைய போட்டா தம்பி எடுத்தாங்களா எடுக்கலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா இல்லையா? சமயபுரத்து மாரியம்மா மாரியம்மா நகையத்தான் காணம்மா நகையத்தான் காணம்மா. சமயபுரத்து மாரியம்மா அவனை நகை எடுத்தவன எப்பயாச்சும் கண்ணில் காட்ட காத்திரி. தெரியுது என்னப்பா? நீதான் தெரியுது. ஐயா ஐயா, அந்த வெத்தலையை கொஞ்சம் குடு சாமி. என்னப்பா? ஒண்ணு இல்ல. இப்ப என்ன தெரிஞ்சு பாரு. ஐயோ, என்னடா உங்க அண்ணன் தெரியுது? இப்ப என்ன தெரிஞ்சு பாரு. மரி இவரு மூஞ்சி தெரியுது. மரி இப்ப யார் மூஞ்சிரா தெரியுது? ஐயோ, அவரு மூஞ்சி தெரியுது. இப்ப யார் மூஞ்சிருது? என்ன சரி? டேய் தம்பிங்களா, என்னங்க சொல்றீங்க? டேய் நான் இருக்கலப்பா. ஐயோ நாயே, ஏண்டா வெத்தலையில இவ்வளவு பெரிய ஓட்ட போட்டா உன் மூஞ்சிலடா 10 பேர் மூஞ்சில சேர்த்து வச்சால எல்லாரும் மூஞ்சியுமே தெரியுமாடா? ஓட்டையா விழுந்துருச்சு. அப்பா அது மை மூலமா மகிமையில தெரியுதுப்பா. மகிமையில தெரியுது. நகைய நான் தான் எடுத்தேன். இந்த மாதிரி பண்றான் பாரு ஃப்ராடுத்தனம். அந்த ஃப்ராடுத்தனத்தை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நகைய திருநமா நான் நடிச்சேன். என்ன தம்பி சொல்ற? அப்ப இத்தனை நாள் கும்பிட்ட சாமி பொய்யா? எல்லாமே பொய்யா? என்ன பொய்? என்ன பொய்? நகை யார் எடுத்தது? உன் தம்பி தான் எடுத்தான்.
முதல்ல வெத்தலை தெரிஞ்சது யாரு உன் தம்பி தானே ஆத்தா இருக்காடா அவனுக்கு பிராக்டிஸ் போட்டுருவானே அண்ணா மாமா காசு வாங்கிட்டு வர சொன்னாங்க அண்ணா. ஓ ஆமாண்டா டேய் இந்தா கொடுத்துரு. அண்ணா வீட்டுக்குள்ள இருந்து கொடுக்காதீங்க, வெளியே வந்து கொடுங்க. ஏன் உள்ள இருந்து கொடுத்தாண்ணே? கையில காசு நிக்காதண்ணே, வெளியே வந்து கொடுங்க. சரிண்ணா நான் போயிட்டு வரேன், மாமாட்ட சொல்லிடுறேன். வண்டி கேட்டல? ஆமா. இந்த எடுத்துட்டு போ, பெட்ரோல் மட்டும் கம்மியா இருக்கு. சரி வண்டியில வை, எடுத்துக்கிறேன். ஏன் வண்டியில வைக்கணும்? நீ ஓட்டிட்டு வந்து கொடுப்ப, நான் எடுத்துட்டு போனேன்னு வை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், தேவையாது வண்டியில வை. போடா பாவி, இதுவும் ஒரு வகையான ஒரு தீண்டாமை மாதிரி இருக்கேடா. அப்பா ஐயோ இடிச்சிருச்சு. சரி நம்ம மேலதான் தப்பு. தம்பி போய் தண்ணி குடிச்சிட்டு போ, உள்ள போயிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்துட்டு போ அந்த ஓரமா. ஏன்? ஏய் தடுக்குதுடா, வெளில போற போய் தடுக்குதுடா, தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போடா. ஏன் நான் தெரியாம அந்த கட்டளை இடிச்சுக்கிட்டேன், அதுக்காகலாம் தண்ணி கொடுக்க முடியுமா? உனக்கு சொல்றது புரியல, சகுனம் சரியில்லை சரியா? தடுத்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும். சிக்கல் வந்தா தான் தண்ணி குடிக்கணும், தடுக்கிறதுலாமா தண்ணி குடிக்கணும்? ஆமாண்டா, தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு போடா, சொல்றத செய்டா. புதன்கிழமை முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு முடி வெட்டினாதான் கரெக்டா இருக்கும். ஓகே. ஏய் இங்க போற ஏன் முடி வெட்ட போறேன்? முடி வெட்டியா? செவ்வாய்க்கிழமை முடிவிட்ட கூடாது, நாளைக்கு போயிட்டு. யோ நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கியா? இப்ப முடி வெட்டினாதான் நாளைக்கு எனக்கு கரெக்டா போக முடியும். சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா நீ செவ்வாய்க்கிழமை முடிவிட்ட பொண்ணுங்கிற? செவ்வாய்க்கிழமை முடிவிட்ட கூடாது, சனிக்கிழமை என்ன தச்சு குளிக்க கூடாது, நைட்டு கீரை திக்க கூடாது, நிலப்படி தாண்டி காசு கொடுக்க கூடாது, வண்டி சாவியை கையில கொடுக்க கூடாது, படுத்திருக்கும் போது கால் ஆட்டக்கூடாது, வீட்டு டாப்பா சுமூசு மாட்டக்கூடாது, நடு வீட்டுல ஆம புற கூடாது. அப்பா தலை வலிக்குது, நான் போய் ஒரு டீ குடிச்சு வந்துடுறேன்டா. ஏய் விளக்கு வச்சாச்சு, விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளில போக கூடாதுடா. போடா